பூஜா மேடம் இருக்காங்க. இருக்காங்க. என்ன விஷயம்? நீங்க என்ன வர சொல்லியிருந்தாங்க. சரி போய் பாருங்க. சரி மேடம், வர சொல்லியிருந்தீங்களே. யா, அன்பு, the only close friend of Shiva, right? 1 minute. Here. This is my invitation. ஃபேக்டரியில இருக்கிறவங்களையே உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்குறேன். So, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. மேடம், மாப்பிள்ளை யாருன்னு சொல்லலையே. Of course. மாப்பிள்ளை இல்லாம கல்யாணம் நடக்குமா? பத்திரிக்கையில கண்டிப்பா மாப்பிள்ளையோட பேர் இருக்கும். பிரிச்சு பாருங்க. What? அன்பு, அமைதியாயிட்டீங்க? எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? உங்க ஃப்ரெண்டுக்கு நான் சரியான பேர் தானே? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன். Shut up. What did you say? அன்பு, உங்களுக்கு MD ஆக போறவர் அவரு. Do you understand that? So give respect, okay? சாரி மேடம், வாய் தவறி சொல்லிட்டேன். என்னோட வாழ்த்துக்கள். Thank you. அப்புறம் என் கல்யாணத்துக்கு யார் வராங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பா. Oh God, I'm an idiot. Really, I must be an idiot. மாப்பிள்ளையோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க. அப்ப கண்டிப்பா மாப்பிள்ளை தோழன் நீங்க தானே? உங்களையே நான் இன்வைட் பண்றது உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இல்ல? சாரி. வரேன் மேடம். 1 minute. அன்பு, திரும்பவும் சொல்றேன், கண்டிப்பா கல்யாணத்துக்கு 1 week முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க, ஓகே? சரி மேடம். And one sec. நம்ம ஃபேக்டரியில இருக்கிற முக்கியமானவங்களுக்குலாம் இந்த பத்திரிக்கை கொடுத்துருங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க, ஓகே? ஓகே மேடம். Thank you. வரேன் மேடம். சிவா, இப்ப கூட நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான்டா. அப்புறம் ஏன்டா உனக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆன விஷயத்தை என்ன சொல்லவே இல்ல? அதை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. டேய், சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இல்லனா நீ தான் எனக்கு மாப்பிள்ளை தோழனா இருக்கணும்னு நான் சொல்வேனா? நான் இல்லைன்னு சொல்லல சிவா. பூஜா மேடம் கூட கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறப்ப நீ தான் மாப்பிள்ளை தோழன்னு சொன்னாங்க. என்னது? பூஜா பத்திரிக்கை கொடுத்தாளா? அன்போ, அந்த பூஜா கண்டிப்பா உன்கிட்ட ஏதோ நாடகம் ஆடி இருக்கா. உனக்கு அவளுக்கு கல்யாணம்னு இன்விடேஷன் கூட கொடுத்தாளடா. அப்படின்னா அவ ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு தெரியுது சிவா. சிவா, அவ விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாரு. அவ எதுக்கும் துணிஞ்சவ சிவா. அன்போ, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவளால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. சரி அன்போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன், ஓகே? சரி சிவா. பிரதாப், நீ எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும். ஏன் லேட்டு? ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ண சொல்லிருக்கான். சோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு கவிதா, இதுக்கு மேலே லேட் பண்ணா அப்புறம் நீ டாக்டர் இல்லைன்ற உண்மை வெளியில தெரிஞ்சிடும். சோ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிடும். நான் முயற்சி பண்ணாம இல்ல, ஆனா அவ ஐஸ் கெட்டியா இருக்கே, அதனாலதான் 2 வாட்டி தப்பிச்சிட்டான். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. அது எனக்கு தெரியும். அதுக்காக அவசரப்பட்டு நான் மாட்டிக்க தயாரா இல்ல. கவிதா, நான் படிச்ச கிரிமினல். போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி எதையும் செய்யவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். நீ எப்படியோ அதே மாதிரி தான் நானும். செய்யறத கரெக்டா செய்வேன். கொஞ்சம் பொறுமையா இரு. என்கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் கூடி சீக்கிரமா வரும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கான்ஃபிடன்ஸ் தான். வெரி குட். தேங்க்ஸ். ஓகே, நான் கிளம்புறேன். பிரதாப், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ஏதாவது சாப்பிட ரெடி பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம், நான் கிளம்புறேன். சரி. பாய். பாய்.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர். ரேவதி, டாக்டர் கவிதா வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஆ டாக்டர் கவிதா டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஓகே. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு செமினார் ஞாபகப்படுத்த சொன்னீங்க. நாளைக்கா செமினார்? ஆமா டாக்டர், நாளைக்கு தான் 25th நவம்பர். வரேன் டாக்டர். என்னோட வெட்டிங் டே. போன வருஷம் இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு உண்மையிலேயே ஞாபகத்துல இல்லையா? வணக்கண்ணே. வாயின்பா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்து திடீர்னு ஷாக் கொடுக்குற? ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கண்ணே, அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லின்பா. அந்த ஏசி இருக்கானே, அவன் தான் இருக்கானே பொறம்போக்கு. அவசரப்படாதீங்கண்ணே, அவனை பத்தின விஷயம் ஒண்ணு அல்வா மாதிரி மாட்டிருக்கு. என்ன சொல்ற? அவன் சொந்தக்கார பொண்ணுன்னு நினைக்கிறேன். டெய்லி அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு வந்து இறக்கி விட்டு போறான். என்னடா, அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா என் ஆளுங்க யாருமே இதுவரையிலும் என்கிட்ட சொல்லியே. இப்பதான் ஒரு மாசமா தான் அந்த பொண்ணு அங்க இருக்கா. என்னமோ தெரியலண்ணே, ஏசி அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் காட்டுறான். அண்ணே, நம்ம குணாவை காட்டி காட்டி எப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்தானோ அதே மாதிரி அந்த பொண்ணை கடத்தி வச்சு ராதாகிருஷ்ணனை இழுத்து அடிச்சு அந்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு நிம்மதி அடைகிற சமயத்துல அந்த பொண்ணை கொன்னு பார்சல் பண்ணி அனுப்பினே. சபாஸ்ரா, சபாஸ். அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? இருக்கண்ணே, ஒரு 10-12 வயசு இருக்கும். தேங்க்யூன்பா, இது போதும். கொக்கு மீனுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நான் அந்த ஏசியை போடுறதை காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன். அண்ணே, இந்த சந்தர்ப்பத்தையாவது ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? இந்தா லட்டு மாதிரி மேட்டரை கையில் கொடுத்துருக்க. இதை மிஸ் பண்ணிட்டேன்னா நான் ஆம்பளே இல்லடா, தீத்தர்றான் அவனை. சரி அண்ணே, நான் வரட்டுமா? ஒரு நிமிஷம். இந்தா. தேங்க்ஸ். சகாதேவா அண்ணா, தாமுக்கு போனை போட்டு ஆளுங்களோட இங்க வர சொல்லு. சரிண்ணா. வாங்க வாங்க. என்னங்க, சென்னைக்கு போய் ஆளே மாறி போயிட்டீங்க? போன காரியம் என்னங்க ஆச்சு? பூஜா எப்படி இருக்கா? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாலே, என்ன பிரச்சனையா? அந்த பிரச்சனைய அவளே தீர்த்துக்கிட்டான். அதுக்கு எதுக்கு உங்களை அவசரமா வர சொன்னா? காரணம் இருக்குடி. அதானே, காரணம் இல்லாம உங்களை எதுக்கு வர சொல்ல போற? சிவா இருக்கனா? இருக்காங்க. சிவா, சிவா. வாங்கப்பா.
வெளியூர் போயிருந்தீங்களா? ஆமாப்பா. எந்த ஊருப்பா போயிருந்தீங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சும்மா கேட்டேன், தட்ஸ் ஆல். போகிற அவசரத்தில் உனக்கு சொல்லாமல் போயிட்டேன், மன்னிச்சிடுப்பா. அப்பா, நான் உங்க மகன். என்கிட்ட நீங்க சொல்லிட்டு தான் போகணுங்கிற அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. அதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. சிவா, ஒரு நிமிஷம். இந்த சூட் கேஸ் திறந்தானா மேலே ஒரு கவர் இருக்கும், அது கூட ஒரு நிமிஷம். இதில் நீயே ஆச்சரியப்படும்படியா ஒரு விஷயம் இந்த கவருக்குள்ளே இருக்கு. நீ எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரித்து பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு. இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சிவா, அது கொடு. என்னங்க இது அக்கிரமம்? பூஜாக்கும் சிவாக்கும் கல்யாணம்னு முகூர்த்த நேரம் வேற போட்டிருக்கு. இது யார் எடுத்த முடிவு? வேற யாரு? அந்த பூஜா தான். ஏன் சிவா, இத பத்தி நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்ச? அம்மா, இது நடக்க போற கல்யாணமா இருந்தா தானே நான் கவலைப்பட்டு ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லணும். இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இது பெருசா எடுத்துக்கல. அந்த பட்டணத்து சிரிக்கிய நம்ம நல்லவன்னு நம்பினோம் பாரு, அதுக்கு கைங்கரியமாதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. தானா கன்னியாதத தடியால் அடிச்சு கனிய வைக்கலான்னு நினைக்கிற மாதிரி கல்யாணத்தையும் நினைச்சிட்டு இருக்கா. பணத்தால எதையும் சாதிச்சிடலான்னு அவன் நினப்பு. ஏங்க, இத அவ உங்ககிட்ட கொடுத்தா இல்ல, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சரின்னு சொன்ன. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு தான் என் அண்ணன் மேல தீராத பகையாச்சே. அதுக்கு வஞ்சம் தீக்க தானே சரின்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இவரையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காளே மீனா, அவ கதி என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அம்மா, சரின்னு ஒத்துக்கிட்டு வந்தவர்கிட்ட நீ அழுது புலம்பி ஒன்னும் ஆக போறதில்ல. நான் மனவரையில் உட்காந்து அந்த பூஜா காலத்துல தாலி கட்டினா தானே இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் நீ எதுக்காக வீணா கவலைப்படுற? போமா, போய் உள்ளே ஏதாவது வேலை இருந்தா அது போய் பாரு. சிவா, இதுல முடிவெடுக்கிற உரிமை எல்லாத்தோட கட்டிக்கு போற உனக்கு தான் அதிகம். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு முடிவெடுத்தா அதனை மீற மாட்டேங்கிற நம்பிக்கைனால தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். இத பாருங்க, நீங்க பண்ணி வச்சிருக்கிற இந்த காரியத்தினால ஊரறிய மீனா கழுத்துல தாலி கட்ட வேண்டிய என் மகன் யாருக்கும் தெரியாம தாலி கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. முதல்ல அந்த பூஜாக்கு போன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுங்க. ஏண்டே, நீங்க ரெண்டு பேருமே என் நல்ல மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவனுக்கு பொருத்தமில்லாத ஒருத்தைய கட்டி வைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. இந்த மீனாவை நீ கட்டிக்க, நான் ஒன்னும் எதிரி இல்ல. இருந்தாலும் எவ்வளவு தடங்கள். எப்ப முடிவு பண்ண கல்யாணம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. இதை வச்சே தெரியல அந்த மீனா உன்னை கட்டிக்க அவளுக்கு பிராப்தம் இல்லைன்னு. சிவா, உன் அப்பா உன் நல்லதுக்கு தான்டா சொல்லுவேன். பூஜா உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவ. படிப்பு, அந்தஸ்து, எல்லா விதத்திலையும். அது மட்டும் இல்லடா, அவ உன்னையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கான். நீ கிடைக்கலன்னா அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சிவா, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்பா பேசிட்டோம், நீங்க சொல்லுங்கப்பா. அதாவது சிவா, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துடும். நீ வந்து மணவரில் உட்காரத்தான் பாக்கி. மற்றபடி கல்யாண ஏற்பாடெல்லாம் பூஜா ஏற்கனவே பண்ணிட்டான். மெட்ராஸ்ல 5 ஸ்டார் ஹோட்டல்லயே கல்யாணம்டா. எல்லாம் பூஜாவோட செலவா? சிவா, நீ பேசுறத அம்மா, பார்த்தா உன்னதானா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றேன் இல்லம்மா. நீங்க சொல்லுங்கப்பா. டேய், பூஜா தான் எல்லா செலவு செய்யணும்னு நான் சொல்லல. பாதி செலவு நான் ஏத்துக்க தயார். ஆனா நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு பூஜா கண்டிஷன் போட்டாடா. பூஜா அப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா.
நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு பூஜா கண்டிஷன் போட்டாலும் போடுவா. அப்படி ஒரு கண்டிஷன் போட்டா அதை பத்தி முடிவு எடுக்க வேண்டியது நீதான். ஏமா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? சிவா, நீ ஏன் இப்படி பேசுற? இவ்வளவு நாளா மீனா தான் எனக்கு பொண்டாட்டின்னு பேச்சுக்கு பேச்சு சொல்லிட்டு இருந்த. இப்ப திடீர்னு பேச்சு மாறியே. புரியுதுப்பா. பூஜாவோட படிப்பு, பணம், நாகரிகம் எல்லாம் உன் கண்ணை மறைச்சிடுச்சு. அம்மா, இது ஏன் கல்யாணம்? அப்பா சொன்ன மாதிரி இதுல முடிவு எடுக்க வேண்டிய உரிமை எனக்கு தான் அதிகம். எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சாதானே ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அப்போ பூஜாவை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா யோசிக்கிற? என்ன உன் அம்மா பத்தியா? அவளை பத்தி கவலைப்படாத. நீ சம்மதம் சொன்னா உங்க அம்மா வேணாம்னு சொல்ல போறது இல்லை. அப்பா எனக்கு சொல்லுப்பா. சம்மதம் இல்லை. அவன் ஏன் புள்ளைங்க? டேய், பூஜாவோட தான் உன் கல்யாணம். அதை எவனாலையும் தடுக்க முடியாது, தடுக்கவும் விட மாட்டேன். பூஜா, நீ பணக்காரியா இருக்கலாம், அதுக்காக எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. ஹலோ மாப்பிள்ள சார், எனக்கு நீ சொந்தமாயிட்ட மேன். அப்படி இருக்கும்போது உன்னை எதுக்காக நான் விலைக்கு வாங்கணும் சொல்லு? பூஜா, சொல்றேன், என்ன தப்பா நினைக்காத. மெட்ராஸ்ல நிறைய மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, போய் அட்மிட் ஆறதுதான் நல்லது உனக்கு. ஓ, இஸ் நாட் சோ? வெல், நான் பைத்தியம் தான். உன்னோட பைத்தியம் சிவா பைத்தியம். ஓகே, என்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். Do you understand? பூஜா, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா யாரோட சம்மதம் இல்லாம கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்க. இதான் படிச்ச பொண்ணோட லட்சணமா? வெயிட் வெயிட் வெயிட், என் லட்சணம் படிப்புல மட்டும் இல்ல சிவா, பர்சனாலிட்டியிலும் தான். நீ கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறியே அந்த பட்டிக்காடு, அந்த லட்சணத்தை முழுசா பாரு. யார் பெட்டர்னு பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே நல்லா புரியும். முதல்ல நீ எடுத்த முடிவை யோசி. நீயா ஒரு பத்திரிக்கை அடிச்சு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கல்யாணம்னா நான் உடனே தாலி கட்டிடுவேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்னும் உன்ன மாதிரி சாடிஸ்ட் கிடையாது. ஓகே, நீ சொல்ற மாதிரி நான் சாடிஸ்டாவே இருந்துட்டு போறேன். பட் சிவா, I'm challenging you right now. இன்விடேஷன்ல போட்டுக்கிற அதே தேதியில நீ சென்னையில இருக்க, அதே முகூர்த்தத்துல நீ என் கழுத்துல தாலி கட்டுற. பார்க்கலாமா? நீ தாலி கட்டுவ. நீ உயிரோட இருக்கணும்னா இது நிச்சயம் நடக்கணும். இது நிச்சயம் நடந்தே ஆகணும். Do you understand? ஏ பூஜா, ஏன் சேலஞ்சு கேட்டுக்கோ. நான் ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட போறது உண்மைதான். ஆனா அந்த ஒருத்தி நிச்சயமா நீயா இருக்க மாட்ட. அது என் மீனா தான். அவ கழுத்துல தான் நான் தாலிய கட்டுவேன். மீனா மீனா மீனா, damn you and your மீனா. Okay? எச்சி பொடி. Hey! மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே